திருச்சி எஸ்ஆர் நட்சத்திர ஹோட்டல் நிர்வாகம் சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தோடு செய்திருந்த குத்தகை காலமானது முடிவுக்கு வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன் வணக்கம், இது குறித்தான விவரங்கள். வணக்கம். திருச்சி காஜாமொழி பகுதியில் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் எஸ்ஆர் ஹோட்டல் செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு சொந்தமான இந்த ஹோட்டல் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டுக்கு 7.5 லட்சம் ரூபாய் அடிப்படையில் விசாரணைக்கு இந்த விசாரணை நிறுவனத்திற்கு லீஸுக்கு விடப்பட்டது. முன்னாள் எம்பியும் நடந்து முடிந்த தேர்தலில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட பாரிவேந்தருக்கு சொந்தமான ஹோட்டல் இது. இந்த நிலையில குத்தகை காலம் நேற்றுடன் நிறைவு பெற்றது. திருச்சி மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி ராஜலட்சுமி, சுற்றுலா வளர்ச்சிக் கழக அதிகாரிகள் எஸ்ஆர்எம் ஹோட்டலை மீண்டும் கையகப்படுத்த வந்தனர். ஆனால் எஸ்ஆர்எம் ஹோட்டல் டிரஸ்டினரோ எவ்வித குத்தகை பாக்கியின்றி ஹோட்டலை நடத்தி வருகிறோம், பல கோடி ரூபாய் மதிப்பில் கட்டடங்கள் எழுப்பியுள்ளோம், எனவே உடனடியாக காலி செய்ய முடியாது, கால நீட்டிப்பு வேணும் என கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அவரிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் அப்போது பாஜகவினர் சிலர் ஹோட்டல் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை சமாதானப்படுத்திய போலீசார் அவர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கவில்லை. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது.